ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் என்ன வந்திருக்காங்கன்னா, ஃப்ரீசிங் டாஸ்க் யார் யார் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் காமிச்சிருந்தாங்க. செகண்டில் யார் வந்தால் என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே காமிச்சாங்க. ரொம்ப ட்விஸ்ட் என்னன்னா, பூர்ணிமாவோட அம்மா போய் விசித்ரா கிட்ட சாரி கேட்டதும், அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி கொஞ்சனதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பூர்ணிமாக்கு என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன நினச்சி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஆல்ரெடி காமிச்சிருந்தாங்க ஃப்ரீசிங் டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஃப்ரீசிங் டாஸ்க் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவோட அம்மா தான் உள்ளே வந்தாங்க. பூர்ணிமாவோட அம்மா உள்ளே பூர்ணிமாவை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு அப்படியே போனாங்க. போனவொடனே விசித்ரா மேடம் பார்த்தாங்க. விசித்ராவை பார்த்துட்டு, ஐயோ மேடம், என் பொண்ணு உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி மேடம், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி விசித்ராவுக்கு கட்டி பிடிச்சி சாரி மேடம்னாங்க. ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பார்த்தாங்க. அர்ச்சனாவை பார்த்து கட்டி பிடிச்சி என் செல்லம் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. இங்கே என்னடா நடக்குது, நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு ஒன்றுமே புரியல. வேணா வெளி உலகத்தை அவங்க பார்க்காம இருக்காங்க. யாரோட ரியாக்ஷன் எப்படின்றது எதுவுமே புரியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு லிட்ரலி ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா நம்மளை கொஞ்சம் பேசுவாங்கன்னு பார்த்தா என்னடா இது நமக்கு பிடிக்காத ஆட்களா பார்த்து போய் பேசுறாங்களே. விசித்ரா மேடம் கிட்ட சாரி கேட்குறாங்க, அர்ச்சனாவை போய் கொஞ்சறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது, ஏதோ நடக்குது, சரி நடக்கட்டும், வெளியில் என்னவோ நடந்திருக்குது, அப்போ இங்கே நமக்கு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அமைதியாகவே இருந்தாங்க. அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்தாங்க. அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்ததை காமிச்சாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றதையும் காமிச்சாங்க. அடுத்தது அர்ச்சனா அம்மா அப்பா உள்ள கிச்சன் உள்ள போயிட்டாங்க. கிச்சன் உள்ள போய் அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது விசித்ரா பக்கத்தில் நின்றுட்டுறாங்க. அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ நீங்க தாங்க ரொம்ப பாவம், இந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு விசித்ரா விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அவங்க அப்பா தரமான சம்பவம் செஞ்சாரு. அவங்க அப்பா செஞ்சதா வேற லெவலு. இவன் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டான்ப்பா. இவனுக்கு பதில் நான் பேசாம வாய்ஸ் அவுட் பண்ணலாம் எனக்கு தோணுதுப்பா. நான் இங்க வந்துடலான்னு தோணுதுப்பா. நான் வந்திருந்தா கூட நல்லா பேசியிருப்பேன்ப்பா. இவன் அதை கூட பேச மாட்டான்ப்பா அப்படின்னு விக்ரம ஆல்ரெடி இந்த மொத்த வீடுமே கலாச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்து விஜய் வர்மாவோட அம்மாவை காமிச்சாங்க. அவங்க வந்த உடனே ரொம்ப குசும்பு பிடிச்ச அம்மாவை இருப்பாங்க வழக்குது. வந்த உடனே மணி ரவினா பார்த்து என்ன அப்படின்னு கண்ணு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக ஃபன் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பூர்ணிமா அம்மா கேட்குறாங்க, அந்த 1 1 2 தான் பாட்டு பண்ணல, அதை பாட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மாயா 1 1 2 தான் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தது எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஏதோ ஃபைட்டு கீட்டு வரும்னு பார்த்தா ஒன்றுமே வரல. எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்களே, பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் மாசாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பயங்கர ஃபன்னாக போகுது. பாசமாக கூட போல. ஒரு சிலவங்க பார்த்து அழுது என்ன ஏது அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஜாலியாக அவங்கவுங்க இருக்காங்க. அவங்கவுங்க ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் இது பண்ணிட்டு. ஏன்னா வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது மாயா ரொம்ப ப்ரூட்டலாக காமிச்சிருந்தாங்க. அதோட பூர்ணிமா ரொம்ப ப்ரூட்டலாக காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருந்தும் கூட பேரண்ட்ஸ் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் உள்ளே எல்லாரு கூடயுமே சகஜமாக பேசி சகஜமாக பழகி அவங்கள எல்லாருமே ரொம்ப பாசமாக அனுவரிச்சு ஒருத்தவங்க பண்ணதி சேரப் பண்ணி அவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக எல்லாரையும் பார்த்துட்டு வராங்கும்போது பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த எபிசோடு எல்லாமே. ஐ திங்க் நாளைக்கு கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எபிசோட்ஸ் வரப்போகிறதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல இந்த வீடியோவில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.